Hi and welcome to Everest Masala வழங்கும் அஞ்சரப்பட்டி. திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா காஃபி செடி வந்து ஏகப்பட்டது இருக்குங்க. இந்த செடியில் இருக்கிற இந்த பழம் இருக்க இதுதான் காஃபி பழம். இது வந்து நல்லா காய வச்சு ரோஸ்ட் பண்ணி பவுடராக பண்ணால் நம்மளோட அந்த சூப்பரான காஃபி நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஃபி செடி தான். அப்படியே பார்க்கறதுக்கே பிரமாதமாக இருக்குது. இப்போ இந்த பழத்தை அப்படியே எடுத்து போது பார்த்தீங்கன்னா அந்த காஃபியோட ஃப்ளேவரோ அந்த ஸ்மெல்லோ எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. பட் அதை நல்லா காய வச்சதுக்கப்புறம் அதை ரோஸ்ட் பண்ணி நம்ம கிரவுண்ட் பண்ணும்போது அந்த காஃபியோட ஸ்மெல்லே மாறி போகுது. ஒண்டர்ஃபுல்லான விஷயம் இல்லை? ஓகேங்க, இப்போ அடுத்தது நம்மளுக்காக சூப்பரான ஒரு குக்கிங் ரெசிபி காத்துட்ருக்கு. அது என்னென்னு போய் பார்ப்போமா? வாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டு சமையலில் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம கற்றுக்க போகிறோம். அது என்ன ரெசிபின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். I am Dr. Sunita. எங்கேருந்து வந்திருக்கீங்க? From Bombay. Bombay. Yeah. Born and brought up in Bombay. Born and brought up in Bombay, yes. Okay. But I've now settled down in South India. Okay. In Tamil Nadu, Dindigul. Dindigul. Yes. Dindigul வந்து how many years? Just now, few months back. Few months. Yeah. பிடிச்சிருக்கா Dindigul? Okay, getting used to it. Okay. இங்க பாம்பேல வந்து உங்களுக்கு ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு சிட்டியே வந்து ரொம்ப ஒரு காஸ்மோபாலிட்டியன் சிட்டி. திண்டுக்கல் வந்தவுடனே அவ்வளோ பெரிய சிட்டி கிடையாது. நீங்கள் எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்தவுடனே அந்த ஃபுட்டில் எப்படி அடாப்ட் ஆனீங்க? இங்கே இருக்கிற லோக்கல் ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டீங்களா? My husband is a Tamilian. Okay. So for last 24 years I've been cooking and eating South Indian food. Oh, yeah. Wonderful. And I like it. South Indian recipes எல்லாமே you know. Oh yes. பிரமாதம். அப்போ உங்ககிட்ட இருந்தா நாங்க வந்து சவுத் இந்தியன் ரெசிபிஸ் கத்துக்கணும் இப்போ. இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க? Today it's my kind of dish. This is known as sprouts chaat. Sprouts chaat. Yeah. Your kind na neenga actually specialization. It's a North Indian dish. Chaat basically flavor. Chaat is a North Indian dish. It's there in all the states in Rajasthan, Gujarat, UP, Bihar, everywhere, but different kind. West Bengal, but different kind of chaat. Now this is basically being a doctor and my child who was very fussy eater. Chaat is actually junk. Junk it has food. Chaat is a junk food. It's a fast food. But what I do is I make it very healthy. I disguise it and give it to my daughter, and she used to like it. குழந்தையை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டையே வந்து நீங்க வந்து ஹெல்தி ஃபுட்டா மாத்திட்டீங்க. Yes, yes. Super. Yes. So உங்களோட ஸ்பெஷலைசேஷன் எதுல? I mean நீங்க டாக்டர் ஆஃப் what? I'm a homeopath and a yoga therapist as well. பிரமாதம். ஸோ வந்து உடம்பு எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட நிறைய டிப்ஸ் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சொல்லுங்க. உப்பு, சாட் மசாலா, புதினா, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், கேரட், பச்சைப்பயிறு, எலுமிச்சப்பழம், கிரீன் சட்னி, கொண்ட கடலை, ஓம்பொடி, வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு, ப்ரௌன் சட்னி, காக்கடா. ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பிரமாதமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சனா வந்து பாயில் பண்ணிருக்கீங்க. Sprouts. And then steam them. Steam. Don't boil them because by steaming the nutrients remain inside. Okay. When you boil and you drain the water, you're actually draining away all the nutrients also. Oh, so steam பண்ணாதான் வந்து இதோட நியூட்ரியன்ட்ஸ் உள்ளே இருக்கும் அப்படின்ட்டாங்க. இட்லி மாதிரி. ஓகே. அண்ட் இதையும் வந்து நீங்க பாயில் பண்ணிருக்கீங்க. ஸ்டீம் தான் பண்ணிருக்கீங்க, பாயில் பண்ணல. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். And potatoes also boiled. Peeled. அப்புறம் பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கிரீன் சட்னில என்ன இருக்கு? This green chutney has புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி and little பூண்டு. சின்ன ஒரு பல்லு பூண்டு. One small piece of பூண்டு. Yeah. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. Yeah, and some lime juice. உப்பு. இது வந்து நல்ல ஒரு கார சட்னி. இது that is dates, பேரிச்சம்பழம் and tamarind. புளி and பேரிச்சம்பழத்தை வந்து நல்ல again we steam that and grind it and filter it. Okay, so நல்ல
வேக வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை வந்து கிரைண்ட் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்மளுக்காக வந்து ஒரு கார சட்னி ஒரு ஸ்வீட் அண்ட் சார் சட்னி. எஸ் சூப்பர். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா? யா. ஸோ இதில் இருக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Yes, potatoes, basically this is a wholesome meal, a balanced diet which has carbohydrates in the form of potatoes, பொட்டேட்டோவில் கார்போஹைட்ரேட், சனால புரோட்டீன் and பாசிப்பயிர்லயும் புரோட்டீன் and sprouting protein increase. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. ஆமா, வளருது இல்ல. And vitamins and minerals in tomatoes. டொமேட்டோல விட்டமின்ஸ் மினரல்ஸ். Carrots. கேரட் கண்ணுக்கு நல்லது. குக்கும்பர். Coriander. குளிர்ச்சி. And some pudina. பிரமாதம். And onion and lime have very good astringent action. You eat anything oily, have raw onion or raw lime, it washes off the oil. இது எப்படி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. வெங்காயத்தை வந்து ஏதாவது ஆயிலி ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எண்ணெயை இழுத்துட்டு வெளியில் வந்துருமா. அதனால தான் நம்மளுக்கு ஹோட்டல்லலாம் ஸ்லைஸாக வெங்காயத்தை கொடுக்குறாங்க. இப்போ வந்து சீக்கிரம் தெரிஞ்சு போச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எது வேணும், என்ன இன்க்ரீடியன்ட் வேணும்? சன்னா. Put chana first. Next? The pair. பச்சை பயிறு. பச்சை பயிர், yes. ஸோ எந்த ஸ்ப்ரவுட்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். Yeah. And then the potatoes. I have steamed them without putting salt. So நம்ம தனியா salt போட்டுக்கலாம். Yeah, if you put salt and then if you keep it for some time, the water oozes out. Okay, so steam பண்ணும்போது salt இல்லாம steam பண்ணிக்கோங்க, இல்லனா அப்புறம் சொதசொதன்னு ஆயிடும் அப்படின்றாங்க. Now I'll put some salt in this, just for taste. A little salt, because later we put chaat masala, which also has salt in it. Okay. Now I can take the cucumber. I'll put the cucumber now. Velarikkai. Then the takali. Northல வெள்ளரிக்காய் நிறையவே சாப்பிடுவாங்க இல்லையா? Yes. We have it as salad with every meal. Again, velarikkai also, it's a rich source of vitamin C, though it is not sour, but it is a very rich source of vitamin C and it has an astringent action like வெங்காயம். And உடம்பு வந்து கூல் பண்ணும். Cooling. Okay. For summer it's very good. Okay. Carrot, yeah. This is grated carrot. This is raw. Okay. ஆமா, இதெல்லாம் நம்ம பச்சையாவே சாப்பிடலாமே. Yeah. நீங்க நான் வெஜ் சாப்பிடுவீங்களா? No, I'm a pure vegetarian. Pure vegetarian. Okay. I take the வெங்காயம். Vengayam, some people don't like vengayam. You can skip it because you have velarikkai. But it's the taste. Yeah, this of course it enhances the taste. And then the tomatoes. Now tomatoes, again these have to be cut and kept. So the water should not ooze out. Amma. And for that what we do is we cut the tomato into two halves, scoop the seeds and the juice and the pulp, and the peel with the flesh we chop it out. உள்ள இருக்கிற அந்த பல்ப் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் சாப் பண்ணி வச்சீங்கன்னா தண்ணி வந்து அதுல இருந்து ஊஸ் அவுட் ஆகாது அப்படின்றாங்க. இது ஒரு டிஃபரண்ட் டைப் ஆஃப் கட்டிங். Now what I'll do is I'll just mix this because I've added salt in this. Okay. It's a nice colorful dish. So children like it because of the color. அப்புறம் அந்த சாட் மசாலாலாம் போட்டாலே Oh yes, it becomes tastier, yes. At the same time it is healthy also. Yeah. இதுல நம்ம தேவைப்பட்ட அந்த ஆம்ச்சூர் பவுடர் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் இல்லையா? Yeah, you can. If you don't have chaat masala, actually what the chaat masala comprises of is amchur, that is dry manga, raw mango powder, the black salt, pepper, that malaga, melagu, jeera, roasted jeera, roasted jeera. So இதெல்லாம் சேர்த்தது தான் chaat masala. Yeah, that is chaat masala. And chaat masala has salt, so initially we added very little salt.
but this is to be served immediately because if you keep it, water will ooze out. So if you want to keep it ready like this, then do not put salt and chaat masala. அத மட்டும் தனியா போட்டுக்கணும், இல்லனா வந்து தண்ணி அதில இருந்து வெளியில வந்துரும். Salt and chaat masala should be put just before serving. Just before serving, yeah. Okay. Now we add a dash of lime in this. Okay, lime. Yeah. We don't put too much lime because chaat masala has dry mango powder that itself is sour. புளிப்பா மாறிடும். Yeah. And இந்த sweet and sour paste வேற Yeah, that and this also has lime. The green chutney also has lime. Now we just put some chutneys, the green chutney. This is a little spicy, so you can put as per the taste how much you want. Children don't like it spicy. Then the sweet and sour chutney. The sweet and sour chutney, which is made up of dates and tamarind. So it's almost ready. This is now ready to serve. When we put it in the dish, we garnish it with pudina ela, kottamalli ela, and very little of om podi. Save இந்த ஓம் பொடி மேல கொஞ்சம். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து the காக்கராவை வச்சு சாப்பிடுவோம். We serve it with khakra. We decorate also and serve it with khakra. Khakras are basically very very thin chapatis, wheat chapatis, which are with a cloth or a special wooden thing. We roast it dry. We make it absolutely dry and hard. நல்ல அப்பளம் மாதிரி. Yeah, appam like. And this can be had with anything. You can have it and see there's little salt in that, just like chapati but with little salt in it. Okay. So இது வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு கூட டீயோட நிறைய பேர் சாப்பிடுவாங்க. Yes, you can have it. So இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து அவங்களோட இதோட சர்வ் பண்ண போறாங்க. நம்மளோட ஸ்ப்ரவுட்ஸ் அந்த சாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணும்போது கொத்தமல்லி, புதினா, மேலே கொஞ்சம் அந்த ஓம் பொடி அண்ட் இந்த காக்கராவோட அவங்க சர்வ் பண்ணாங்கன்னா அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரீகேப் பார்ப்போம். ஸ்ப்ரவுட்ஸ் சாட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சன்னாவை ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை பயிரையும் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் தேவையான அளவு சன்னா சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரவுட்டட் பச்சை பயிர் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. லைம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிரீன் சட்னி சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் அண்ட் சார் சட்னி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் ஓம் பொடி மேலே தூவிட்டு நீங்கள் காக்கராவோட சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்ப்ரவுட்ஸ் சாட் தயாருங்க. ஸ்ப்ரவுட்ஸ் சாட் டேஸ்ட் பண்ணலாமா? Yes, please. You use this kakra as a spoon. Yes. Beautiful. And have it with that. Yeah. பிரமாதம். बहुत अच्छा है. Thank you. அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஸ்ப்ரவுட்ஸு, வெங்காயம், அது இதுன்னு ஏகப்பட்ட இன்க்ரீடியன்ட்ஸு, இந்த சாட் மசாலாவோட அந்த ஃப்ளேவர் சான்ஸே கிடையாது. நல்ல ஒரு உடம்புக்கு ரொம்ப நியூட்ரிஷனல் வேல்யூவோட உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து அடிக்கடி சாப்பிட்டோம்னா உடம்புல வந்து தேவையில்லாத இந்த கொழுப்புலாம் கொலஸ்ட்ரால்லாம் Yes, it's very good. Yeah. Thank you so much, madam. ரொம்ப நன்றி. Hi viewers, வணக்கம் and welcome back to Everest Masala வழங்கும் அஞ்சரி பெட்டி. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு quick and easy eggless cake பண்ணி காமிக்க போறேன். எக்ஸலண்ட் ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். மைதா, சர்க்கரை, சாக்லேட் சிப்ஸ், வினிகர், பேக்கிங் சோடா, உப்பு, எண்ணெய், பட்டர். ஓகே, வந்துட்டு பேக்கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆர்ட். அது என்னென்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ரெசிபியை ஃபாலோ பண்ணணும், கொஞ்சம் கூட மாற்றக்கூடாது. ஏன்னா பேக்கிங் வந்துட்டு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதனால் நீங்கள் பேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல பேக்கிங்க்கு மெஷரிங் கப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது வச்சாதான் உங்களால் கரெக்டாக பேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 1.5 கப் மாவு வேணும் நமக்கு. ஸோ 1.5 கப் எடுத்துக்கிறேன் நான். அண்ட் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் பேக் பண்ணும்போது மட்டும்
கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப் அண்ட் இன்னொரு 1/2 கப் வேணும். இன்னொரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது சுகர். இது நான் ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் ஆஃப் சுகர். அண்ட் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. கரெக்டாக இருக்கணும். அண்ட் இது மாதிரி சின்ன சின்ன கட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஜலிச்சுட்டு செஞ்சீங்கன்னா கூட கேக் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட். ஏன்னா எப்போ நீங்கள் பேக் பண்ணாலும் சால்ட் கண்டிப்பாக தேவை. அண்ட் 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் வினிகர். ஓகே, ஸோ 1 2 3 teaspoons இல்லைனா 1 tablespoon of vinegar. And then இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது 1/3 of a cup oil. இது கூட கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். And last 1 cup of water, cold water. இது எப்பவுமே பேக் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சமயத்தில் மாவோடைய கன்சிஸ்டன்சி வந்துட்டு சில சமயத்தில் ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் அவ்வளோ தேவைப்படாது. ஸோ 1 கப் ஆஃப் வாட்டர்னால் அந்த 1 கப் கண்டிப்பாக தேவை. பட் அது எந்த சமயத்தில் எப்படி ஆட் பண்ணணுங்கிறத மாதிரி நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நான் ரொம்ப நிறைய தடவை இதை நான் செஞ்சுருக்கேன். ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூட நீங்கள் வந்துட்டு சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு சாக்லேட் கேக் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் சாக்லேட் பவுடர் ஆட் பண்ண போகிறதில்ல, பட் நான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறது சாக்லேட் சிப்ஸ். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அதை கேக்காக பார்க்கும் போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட் இருக்கும், கம்ப்ளீட்டாக சாக்லேட் இருக்காது. ஓகே, இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது ஒரு 2 minutes இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கேக் பேனை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கேக் பேன் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்துட்டு ஃபியூ வேஸ் இருக்குது. வேக்ஸ் பேப்பர் இருக்குது, அதை நீங்கள் உள்ளே ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேணாம், ஜஸ்ட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை போட்டுடலாம். பட் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பட்டர் எடுத்து, ஸோ பட்டர் வந்துட்டு நீங்கள் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அண்ட் நல்லா லிபரலாக பட்டர் போடணும், ரொம்ப கம்மியாக போடாதீங்க. இதில் பட்டர் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு கேக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒட்டிக்கும். அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நம்ம இதை நல்லா பட்டர் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு we need to put the flour and dust it. I'll show you, காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கணும், ஸோ தட் நீங்கள் என்ன பேக் பண்ணுறீங்களோ அது வந்துட்டு ஒட்டாது, எல்லா சைடும் ஒட்டாமல் வரும். நான் கேக் பேனே சரியில்லைன்னா வர்றது கஷ்டம். ஸோ யூ ஷுட் ஹாவ் அ குட் கேக் பேன். அண்ட் அவன் டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு ஒன்றும் வந்துட்டு டிஃபர் ஆகுங்க. நீங்கள் வந்துட்டு கன்வெக்ஷனல் அவன் தான் இப்போ யூஸ்வலாக எல்லா வீட்லேயுமே இருக்குது. அதில் நீங்கள் 350 டிகிரிஸ்னால் நம்மளுடைய இதுக்கு வந்து 180 to 190 டிகிரி சென்டிகிரேட்டில் நீங்கள் ஒரு 1/2 hour to 45 minutes நீங்கள் வச்சு எடுத்திங்கனாவே உங்களோட கேக் ரெடி ஆகிடும். பட் யூஸ்வலி வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், ஒரு சின்ன டூத் பிக் வச்சு நடுவில் இருக்கிற அந்த போர்ஷனில்
உள்ளே அந்த குச்சியை நீங்கள் உள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா இட் ஷுட் கம் அவுட் க்ளீன், அதாவது சுத்தமாக அது வரணும், மாவு எதுவும் இல்லாமல் க்ளீனாக வரும். அப்படின்னா குக் ஆகிடுச்சு, பேக் ஆகிடுச்சு கேக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது நம்ம ஏற்கனவே பட்டர் போட்டாச்சு, அதுக்கு மேலே மாவையும் போட்டு நம்ம இதை கேக் பேனை ப்ரெப் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்மளோட பேட்டரை ஊற்றிக்கலாம். ஓகே, அண்ட் எப்போவுமே கேக் பேட்டர் ஊற்றின உடனே கொஞ்சம் அதை எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் தட்டினீங்கன்னா போதும், இட் வில் ஸ்ப்ரெட் ஈவன்லி. அண்ட் இதுக்கு மேலே நான் போட போகிறது சாக்லேட் சிப்ஸ். ஓகே, ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே. இது நீங்கள் வந்துட்டு ரொம்ப சின்ன சாக்லேட் சிப்ஸாக இருக்கிறதுனால நான் இது வந்துட்டு பேட்டரோடவே மிக்ஸ் பண்ணல. ஏன்னா நீங்கள் பேட்டரோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும், அப்புறம் உங்களுக்கு சின்ன சின்ன சிப்ஸ் தெரியாது. அண்ட் அகெயின் உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் சிப்ஸ் பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் இதோட நீங்கள் ஆட் பண்ணணுன்னா வால்நட்ஸ் ஆட் பண்ணலாம். வால்நட்ஸை கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக ஜஸ்ட் பிரேக் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் ரெடி. ஸோ இதை நான் வந்துட்டு ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் வைக்க போகிறேன். ஒரு 40 மினிட்ஸாவது ஆகும், அதுக்கப்புறம் தான் நம்மளால் இதை செக் பண்ண முடியும். ஓகே, உள்ளே வச்சிடுறேன். ஸோ இப்போ நம்மளோட கேக் பேக் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் ரீகேப் பார்த்துட்டு வந்துடுங்க. எக்லெஸ் கேக் செய்முறை: ஒரு பவுலில் 1.5 கப் மைதா, 1 கப் சுகர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட், 3 டீஸ்பூன் வினிகர், 1/3 of a cup oil and 1 cup of cold water எல்லாம் சேர்த்து நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. இதுக்குள்ள கேக் டின்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பட்டரை எல்லா சைட்லையும் தடவிக்கோங்க. அது மேலே கொஞ்சம் மைதா மாவு போட்டு கம்ப்ளீட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை கேக் டின்னில் ஊற்றி அதுக்கு மேலே சாக்லேட் சிப்ஸ் போட்டுட்டுங்க. ஒரு 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா எக்லெஸ் கேக் வில் பி ரெடி. என்ன எக்லெஸ் கேக் பண்ணுறது எப்படின்ற ரீக்கா பார்த்துருப்பீங்க. இது ஒரு சிம்பிளான எட் குவிக்கான ரெசிபியும் கூட. அண்ட் லோ ஃபேட் ஆல்சோ, எக்லெஸ், ஸோ வெஜிடேரியன் கேக் இது. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் ரெசிபியை நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எவரெஸ்ட் மசாலா வழங்கும் மஞ்சள்பட்டி. இன்னைக்கு சமைப்போம் பரிமாறுவோம்ல சூப்பரான ஒரு குக்கிங் ரெசிபி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். அது என்ன ரெசிபின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். உமா. உங்களோட சொந்த ஊர் அது? திண்டுக்கல். திண்டுக்கல் தான். ஓகே, இன்னைக்கு எங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறீங்க? வெஜிடபிள் மேன்ச்சோ சூப். வெஜிடபிள் மேன்ச்சோ சூப், சைனீஸ் சூப்பு. சைனீஸ் சூப். இது யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? அக்காட்ட. அக்கா கிட்ட. ஓகே, ஸோ வெஜிடபிள் மேன்ச்சோ சூப். சூப்புன்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். அதுவும் சைனீஸ் சூப்லாம் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த ரெசிபி தான் கற்றுக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்கள். முட்டைக்கோஸ், இஞ்சி, பூண்டு, கேரட், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், crisp noodles, capsicum, vegetable stock. வெஜிடபிள் மேன்ச்சோ சூப்புக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதோட ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றி இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கணும் எல்லாம். ஓகே. ஸோ ஆயில் ஊற்றணுமா? ஆமாம். ஸோ ஆயிலில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம்? இஞ்சி. இஞ்சி. அப்புறம் பூண்டு. 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 ஃபஸ்ட்டு வதக்கிடணும் நல்லா. வேற என்னெல்லாம் ரெசிபிஸ், சூப் ரெசிபிஸ்லாம் தெரியும் உங்களுக்கு? ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப். ஓகே. வெஜிடபிள் டொமேட்டோ சூப். வெஜிடபிள் டொமேட்டோ சூப். சூப்பர்.
ஸோ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் கேபேஜ். ஸோ இந்த மாதிரி சூப்ஸில் ஜென்ரலாகவே கேபேஜ் நிறைய போடுவாங்க இல்லையா? ஆமாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம். கேரட். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் தான் போடணுமா இல்லை நம்மளுக்கு இஷ்டமானது எது வேணாலும் போட்டுக்கலாம். கேப்சிகம். இல்லை வெறும் வெங்காயம் இதெல்லாம் தேவையில்லை. இதில் வெங்காயம்லாம் தேவையில்லை. வேற என்ன மாதிரி ரெசிபிஸ், சைனீஸ் ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? வேற என்னெல்லாம் தெரியும்? சைனீஸ் ரெசிபிஸ் வந்து நான், பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே தெரியும். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? வதங்கிடுச்சு எல்லாமே. அடுத்து நம்ம சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதுமா? கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றலாம். சோயா சாஸ். நம்ம வெஜிடபிள் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, ஸ்டாக், வெஜ் ஸ்டாக். அது இல்ல சால்ட், பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ஓகே. நல்ல அந்த சூப்போட அந்த ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. சோயா சாஸ்லாம் போட்ட உடனே அடுத்தது என்ன சேர்க்கணும் இதில்? அடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவரில் வந்து தண்ணி கலந்து வச்சுக்கணும். சூப் பாயில் ஆன உடனே அதில் திக்காகிறதுக்கு கார்ன்ஃப்ளவர். ஸோ இதில் நூடுல்ஸும் போடுவீங்க? நூடுல்ஸ் வந்து நம்ம சர்வ் பண்ணுறப்ப வச்சா போதும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்தா நம்மளோட வெஜ் மேன்ச்சோ சூப் தயாரா? தயாராகி திக்கானா உங்களுக்கு சூப் தயாராகிடும். பிரமாதம். நம்மளோட இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறதுக்கு யார் வர போகிறாங்க? என் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. அப்படியா? ஓகே. இவங்களோட ஹஸ்பண்ட் 3 பேரும் இந்த சூப்பை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் பார்ப்போம். வெஜ் மேன்ச்சோ சூப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வைங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க, முட்டைகோஸ் சேர்த்துக்கோங்க, ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க, கேரட் சேர்த்துக்கோங்க, குடமிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக சோயா சாஸ், அப்புறம் வெஜ் ஸ்டாக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சம் வாட்டரில் கரைச்சி அதை அந்த சூப்போட ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது திக்கானதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட வெஜ் மேன்ச்சோ சூப் தயாருங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரேம்குமார். உங்களோட சொந்த ஊரும் பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் திண்டுக்கலா இல்லை வேறு ஏதாவது? திண்டுக்கல் தான். ஓகே. உங்கள் ஒய்ஃப் எப்படி சமைப்பாங்க? நல்லா சமைப்பாங்க. உண்மையை சொல்லுவோம்.
ஏங்க அப்படி டிவி முன்னாடி உண்மையை சொல்லணும்னு ஒண்ணு உங்களுக்குள்ள ஒரு சிரிப்பு வருது. இல்ல நல்ல அவங்க நல்லா சமைப்பாங்க. எங்க வீட்டுல மேட்ஸ் தான் சமைப்பாங்க ஆக்சுவலாவே. ஆனா அவங்க இல்லாதப்ப சமைச்சாங்கன்னா இட் வில் பி டிஃபரெண்ட் டேஸ்ட். அவங்க அப்பப்போ சொல்லுவேன் நான், அவங்க இல்லாதப்ப காஃபி கூட இட் வில் பி டிஃபரெண்ட் அவங்க போட்டாங்க. ஒரு சிரிச்சாலும் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டீங்க. இல்ல ஃபேக்ட் சொல்லணும் இல்லையா? சரி சரி ஓகே. இன்னைக்கு வெஜ் மேன்சோ சூப் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? வாங்க. நல்ல சுட சுட இருக்கு. டூ குட். பிரமாதமா இருக்கு. நிஜமாவே ஒரு சைனீஸ் ஹோட்டலுக்கு போய் அந்த ஒரு டிப்பிக்கல் சைனீஸ் டேஸ்ட்டோட ஒரு சூப்பு சாப்பிட்ட எஃபெக்ட் வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. பிரமாதமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த மாதிரி அருமையான ரெசிபிஸ் நிறைய நம்மளுக்காக அஞ்சரைப்பட்டியில் காத்துட்ருக்கு. என்ன சார் எப்படி இருக்குது சூப்பு? நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நல்லா இருக்கு உண்மையிலே. இட் இஸ் வெரி நைஸ். பார்த்தீங்களா? என் வீட்டுக்காரன் பசங்க காண்டின் இல்லை இல்லை முதல்ல சொல்லிட்டாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு. பட் என்னைக்கோ இப்படிலாம் வேற மிரட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்களா? ப்ளீட் பண்ணாங்க. சரி ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பா. எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரைப்பட்டி அறுசுவையில் ஒரு சுவை. நான் உங்கள் ஷெஃப் முத்து. இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது அசோகா அல்வா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். கோதுமை மாவு, எண்ணெய், பாசிப்பருப்பு, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, ரெட் கேசரி பவுடர். தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு பார்த்து வச்சுருவோம். கடையை எடுத்து வச்சுங்க. கடையை நல்லா சூடாகட்டும். சூடானா ஆயில் ஊற்றுங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். மீடியமான சூட்லேயே இந்த கோதுமையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும். நீங்கள் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா ஒரு மாதிரி வறுமனை வாட வடிக்கும். மீடியமான சூட்லேயே வந்து பண்ணிங்கன்னா தான் அந்த ஒரு மாதிரி ஒரு பூஸ்ட் கலரில் ஒரு வாசம் உங்களுக்கு மணக்கும். இப்போ நம்ம ஒரு லைட்டில் ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கோதுமை ஆட் பண்ணுவோம். இப்போ கோதுமை ஆட் பண்ணிட்டோம். நல்லா ரோல் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து பாசிப்பருப்பு நம்மளா கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். நல்லா பூ ஒரு முக்கால் வேகையில் ஒரு பூ மாரி வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா கரண்டி நல்லா வச்சு நீங்கள் ரோல் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான ஆயில் வேணால் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து அல்வாவில் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து ஒட்டாமல் நல்லா இருக்கும். ஏன்னா பாசிப்பருப்பு நாங்கள் முக்கால் வேக்கல் நல்லா பூ மாரி ரொம்பவும் கொலைய விட்றாங்க. கொலைய விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் முக்கால் வேக்கல் என்னென்னா இங்கே வேகிறதுக்கும் அதுக்கும் நல்லா உங்களுக்கு ஒரு விதமான கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக வரும், ஒரு இதாக வரும். நம்ம கோதுமை போட்டதுக்கும் இதுக்கும் இப்போ நல்லா ஃபுல்லாக ஆக்டிவ் ஆகிட்டோம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். சுகரை நம்ம நல்லா ஆட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ரோலிங் ஆகிற வரைக்கும் நல்லா ஆகட்டும். நல்லா குக் ஆகுது. இப்போ நம்ம நல்லா கொதிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் ரெட் கலர்னா இன்னும் ஒரு சிவப்பு கலர் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலரு ஃபுல்லாக உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா தெரியும். இப்போ நம்ம முந்திரி போடுறோம். முந்திரி நீங்கள் வறுத்து போடலாம், இல்லை நார்மலாகவே போடலாம். ஏன்னா முந்திரி வறுத்து போட்டிங்கன்னா அது ஒரு விதமாக டேஸ்ட்டு. இப்போ நம்ம நார்மலாக போடுறப்ப உங்களுக்கு அந்த இதில் எண்ணெயும் அந்த இதில் போடுறப்ப நம்ம லாஸ்ட்டாக எண்டில் நெய் போடுறோமா, அதனால் அந்த மனம் உங்களுக்கு டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். முந்திரி போட்டோம். திராட்சை எடுத்து போட்டுங்க. இப்போ நம்ம ரெட் பூஷ் போட்டு இந்த முந்திரி போட்டு இந்த திராட்சை இந்த ஆயில் மிதக்கிறதுல
அந்த திராட்சை வந்து நல்லா உப்பிட்டு நல்லா ஒரு உங்களுக்கு ஃப்ளேவர் ஃபுல்லாக ஏறிக்கும். அந்த முந்திரிலையும் திராட்சையிலையும் ஒரு மனம் ஏறிக்கும் உங்களுக்கு. ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில். நெய் ஃபஸ்ட்லேயும் போடலாம். ஃபஸ்ட்டு போடுறோம்னா இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணுறப்ப இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது வந்திருந்தாங்கன்னா டக்குனு நீங்கள் இப்போ சேவ் பண்ணுறப்ப உங்களுக்கு மனமாக வந்து அந்த ஒரு எடுத்து கொடுக்கும். நல்லா ஒரு டேஸ்ட் அல்வாக்குங்கிறனாவே நெய் எண்ணெய் தான், ஆயில் தான் முக்கியம். இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பார்த்துருவோமா? அசோகா அல்வா செய்யமுறை. அடுப்பு பற்ற வச்சுங்க, கடாய் எடுத்து வச்சுங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க, கோதுமை மாவை நல்லா போட்டு நல்லா பெசரிக்குங்க, பாசிப்பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க, சர்க்கரை எடுத்து ஆட் பண்ணுங்கள், ரெட் பூஸ்ட் கொஞ்சம் கலந்துக்குங்க, முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏலக்காய் பொடி போட்டுட்டு இறக்கிட்டுனா அசோகா அல்வா ரெடி. ரீகேப் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இதேமாரி நாளைக்கு ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஷெஃப் அஞ்சரை பெட்டி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என் சமையல் அறையில், நான் உங்க கங்கா. ஸோ இன்னைக்கு என்னோட கிச்சன்ல உங்களுக்காக ஒரு சிம்பிளான டிஷ் பண்ண போறேன், பரங்கிக்காய் சட்னி. ஸோ அதாவது என்ன, பரங்கிக்காய்னா பூசணிக்காய். ஸோ பூசணிக்காய் சட்னி தான் நான் பண்ண போறேன். ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோம். பரங்கிக்காய், நிலக்கடலை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல், கருவேப்பிலை, கடுகு, உப்பு, எண்ணெய். பரங்கிக்காய் சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேனில் வந்து நான் நிலக்கடலை ஆட் பண்ணுறேன். துவரம்பருப்பு ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து ட்ரையாக வந்து வறுத்துக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதோட வந்து நம்ம மிளகாய் வற்றலையும் போட்டு வறுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்க பரங்கிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வந்து வறுத்த அந்த மிக்சரையும் வந்து அரைக்க போகிறேன். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக ஆறணும். ஸோ இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரைத்த இந்த சட்னியை வந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்தது வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ இதில் கடுகு ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஸோ தாளிச்ச இந்த கருவேப்பிலையும் கடுகையும் வந்து சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. பரங்கிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் இப்போ தான் கற்றுக்கிறவங்க உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட. ஸோ அது நிலக்கடலை பருப்பு ஆட் ஆயிருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது எப்படி பண்ணுவோட ரீகேப்பை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானோடனே அதில் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க, துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மிளகாய் வற்றல் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக மிக்சி ஜாரில் பரங்கிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது பாதி அரைச்சதுக்கு அப்புறம் வறுத்த இந்த மிக்சர் அதோட ஆட் பண்ணி தேவையான உப்பு போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தாளிச்சு இந்த கலவையை வந்து சட்னியில ஆட் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா பரங்கிக்காய் சட்னி ரெடி. பரங்கிக்காய் சட்னி எப்படி பண்ணணும்னு ரீகேப் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சட்னி வந்து இங்க தோசை இட்லியோட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப டிஃபரெண்டான ஒரு சட்னி வெரைட்டியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். Till then take care. It's me Ganga signing off. Bye bye. திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற மலைப்பகுதியில் காஃபி மட்டும் இல்லைங்க, மிளகு, ஏகப்பட்ட மிளகு வந்து நீங்கள் பார்க்கலாம் விளையிறத. இங்கே பார்த்தீங்கன்னா குறுமிளகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அது அப்படியே காஞ்சதுக்கப்புறம் கருப்பு கலராக சூப்பரான ஸ்பைஸ் கால்டு மிளகு நம்மளுக்கு கிடைக்குது. நிஜமாகவே பிளாக் கோல்டுன்றது சும்மா இதுக்கு வந்து பேர் வைக்கலங்க. அருமையான ஒரு விஷயம் தான் இந்த மிளகு. டேஸ்ட் மட்டும் இல்லை, அதோட ஃப்ரேக்ரன்ஸு, அதோட மெடிசினல் வேல்யூ, இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாங்க. ஓகே, இன்றைக்கி அஞ்சரைப்பட்டியில் சூப்பரான குக்கிங் ரெசிபிஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். நாளைக்கு மீண்டும் எவரெஸ்ட் மசாலா அஞ்சரைப்பட்டியில் உங்களை சந்திக்கிறேன். This is Kaushik signing off. Bye bye.